இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கரேஜ். இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பென்னும் பேப்பரும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயத்தை வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணி முன்னேறலாம். அதுதான் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைனீஸ் பேம்பு பிளான்ட்டை பற்றி சில பயாலஜி வந்து சில பேருக்கு தெரியும். இந்த பிளான்ட் வந்து நம்ம நடும்போது நட்டு ஒரு 4-5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே வளராது. ஸ்டண்டட் க்ரோத்தாக தான் இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இதனோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த 4-5 இயர்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட ரூட் எல்லாமே வந்து கீழே வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரூட்டை தான் அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வளர வைக்கும். ரூட் எல்லாமே போயிட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூட் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்காக ரூட் ப்ராலிஃபிகேஷன் நடந்த பிறகு மேலே வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு க்ரோத்தாக வந்து வளர ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட மைண்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பயம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நம்மளோட மைண்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைண்டில் வந்து 10% வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். 90% வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட மைண்டில் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டு, இதில் இன்னொரு கேட்டகரி அன்கான்சியஸ் மைண்டு, 3 கேட்டகரி இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாமே இதுதான் வந்து பார்த்துக்கும். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், இது வந்து தப்பா ரைட்டா, இந்த மாதிரி மேலோட்டமான விஷயங்கள் எல்லாமே வந்து கான்சியஸ் மைண்டு பண்ணும். அது இல்லாமல் ஷார்ட் டேர்ம் மெமரி, நேற்று என்ன பண்ணோம், நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம், நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், இது எல்லாமே வந்து டெம்ப்ரரி மெமரியில் இருக்கும். இதுவே லாஸ்ட் வீக் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. அதே மாதிரி வில் பவர், நமக்கு சில இது வந்து ரொம்ப போல்டாக பண்ணுவோம், சில இது வந்து பண்ண மாட்டோம். இது எல்லாமே வில் பவர் தான். இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது தான் கான்சியஸ் மைண்டு. அதே வந்து சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பிலீவ் பேட்டர்ன்ஸ், எது நல்லது எது கெட்டது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, இது ரைட்டு தப்பு, அதே மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, எது நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃபு, வெல்த்து, ஹெல்த்து, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸு, நம்மளோட எமோஷன்ஸு, நம்ம அழுகணுமா இல்லை வந்து சிரிக்கணுமா, இந்த இந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்து ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹேபிடேட், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம ஏதாவது சில இதுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சுச்சுவேஷனை எப்படி வந்து இமேஜின் பண்ணணும், அதை வந்து எப்படி வழி நடத்தணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை தான் வந்து டீல் பண்ணுது. அது இல்லாமல் வந்து லாங் டேர்ம் மெமரிஸ், நமக்கு முன்னாடி சில நல்ல விஷயங்கள், ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும். சில சேட் நியூஸும் வந்து நம்மளோட பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கரேஜ் ஒர்க் ஷாப்பில் ஏன் இந்த கரேஜ் வந்து ஒர்க் ஷாப் வந்து முக்கியம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சில இதை பார்த்த உடனே பயந்துட்டு இருப்பாங்க. அந்த பயம் வந்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். என் வாழ்க்கையிலையும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் வந்து இதை பற்றி நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் வந்து, தைரியம்னா என்ன, உங்களோட பார்வையில் தைரியம்னா என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கேட்டோம்னா, தைரியம்ன்றது வந்து பயம் கிடையாது, அது வந்து சரியான செய்கிற ஒரு மனநிலை தான் தைரியம்னு சொல்லுவேன். இது ரைட்டு, இதை செய்கிறேன் அப்படின்னா அது வந்து கரேஜ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தைரியம்னா என்ன, கரேஜ்னா என்ன, என்ன டிஃபைன் பண்ணுறீங்க. அதே மாதிரி உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் தைரியம் காட்டின ஒரு இடம் என்ன, எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட தைரியத்தை வெளிப்படுத்துனீங்க, அதை வந்து எழுதிக்கோங்க. செகண்ட் கொஷின்ஸ் வந்து, அந்த தைரியத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படுத்துனீங்க இல்லையா, அதனால் வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து இப்போ எப்படி இருக்குது, உங்கள் சூழ்நிலைகள் அதனால் வந்து எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து மெடிக்கல் படி அப்படின்னு, நீங்கள் மெடிக்கல் குவாலிஃபை ஆகிருப்பீங்க, நீட் எழுதி குவாலிஃபை ஆகிருப்பீங்க, மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் போகணுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் எல்லாமே இல்லை மெடிக்கல் தான் போகணுன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இன்ஜினியரிங் எடுத்து ஐஐடியில் அது போயிருக்கலாம்.
போயிட்ட பிறகு இப்போ வந்து ஜாப்ல வந்து நல்லா நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு ஒரு லேக்ஸ் டுகெதர் வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பண்ணது ரைட்டு. என்ன மெடிக்கல் போயிருந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லெவலில் தான் இருக்க முடியும், பெருசாக எக்ஸ்போஷர் எதுவும் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டு அந்த லெவலில் தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இன்ஜினியரிங்லாம் போகும்போது நிறைய நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நிறைய எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். ஸோ தேர்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா, நீங்கள் பயம் இல்லாமல் இருந்தால் இல்லைன்னா தோல்வின்னே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுற விஷயம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல தைரியமாக நான் இந்த இதை வந்து சொல்லணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கலாம், உங்கள் பாஸை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல கொலீக்ஸ் கிட்ட, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி ஸ்ட்ராங்காக சொல்லணும், இல்லைன்னா உங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணும், ஆனால் தைரியம் இருக்காது. அந்த விஷயம் என்ன? அதே மாதிரி ஃபோர்த் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சிகளை நேர்மையாக வெளிப்படுத்த வேண்டிய யாராவது ஒருத்தர் வந்து இருக்காரா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் இது பண்ணுறது பிடிக்கல, ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இல்லைனா உங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர், இல்லைனா உங்கள் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, இல்லைனா அப்பா அம்மா கிட்ட இதை வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் சொல்ல தைரியம் இருக்காது. அப்படி சொல்கிற நபர் யார் அண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அதை வந்து எழுதிக்கோங்க. ஃபிஃப்த்து கொஷின்ஸ், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிக தைரியம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னு வந்து விருப்பப்படுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேலரி வந்துட்டுருக்கும், இதை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் தைரியமாக இருக்காது. இல்லைன்னா மற்றவங்க வந்து உங்களை என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்க நம்மளை இது பண்ணால் நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்களோ, அந்த இது பண்ணோம்னா தப்பாக நினச்சிருவாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயத்தில் நீங்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்றதை நினச்சிக்கிட்டு உங்களோட டிசைர்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதை வந்து எழுதுங்க. சிக்ஸ்த்து கொஷின், நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அது வந்து தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? அந்த விஷயம் என்ன? உங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாதது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க, அதை கண்டும் காணாமல் நீங்கள் அந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது என்ன? செவன்த் கொஷின், ரொம்ப தைரியமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த உணர்வு வந்து எப்படி இருக்கும்னு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருப்பீங்க, உங்கள் பாஸ் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த தான் வந்து கேட்டுட்டு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், ஆனால் பிடிக்கலனாலும் அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் பண்ணோம்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க, நீங்கள் தான் பாஸு, சுதந்திரமாக வந்து முடிவெடுப்பீங்க, அதனோட அவுட்புட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து நினச்ச மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அந்த இதை வந்து எழுதுங்க. எய்த்து கொஷின், இன்னையிலேருந்து அடுத்த முறை நான் சந்திக்கும் வரை நீங்கள் செய்ய தூண்டப்பட்ட 3 விஷயங்கள் என்ன? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சு ஏதாவது ஒரு நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரி 3 விஷயம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு, அதில் ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசுகிறதுக்கு முயற்சி செய்வேன். இப்போ இப்போ வந்து நீங்கள் யாராவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து சொல்லத்துக்கு தைரியமாக இல்லை, அந்த விஷயத்த நான் வந்து தைரியமாக சொல்லி இதை வந்து மூவ் பண்ணுவேன். அந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஏதாவது ரொம்ப ஃபியராக ஒரு இதை பற்றி ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க, அவங்கக்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா அது ஏதாவது 3 விஷயங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் வந்து கைட் பண்ணுறேன்.
இப்போ எப்படி வந்து நீங்கள் ஃபர்தராக எழுதணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப பயமாக இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இன்டர்வியூ நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூ கரெக்டாக அட்டன் பண்ணாத அவங்களுக்கு நிறைய நல்ல நாலேஜ் இருக்கும், ரைட்டிங் ஸ்கில் இருக்கும், ஆனால் வந்து சரியாக பேச வராது, பேசுறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் முடிவுகளை அமைதியாக கட்டுப்படுத்தும் ஒரு பயம் என்ன? இப்போ வந்து இன்டர்வியூ என்னால் வந்து சரியாக இன்டர்வியூ பண்ண முடியல, அதுதான் உங்களோட பயம். இந்த கான்செப்ட் வந்து எடுத்துக்குவோம். உங்களுக்கு நிறையா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து லவ் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இது ஒர்க் பண்ணுறோம் பட் பிஸ்னஸ் வந்து பண்ணணும், அந்த இது வந்து பயமாக இருக்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதெல்லாம் பயமாக இருக்கலாம், பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பயமாக இருக்கலாம், வண்டி ஓட்டுறதெல்லாம் பயமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து தனியாக இருக்கிறதெல்லாம் பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட், இந்த பயம் உங்கள் வாழ்க்கையில் எப்போது தொடங்கியது? அந்த பயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பயம் வந்து எப்போலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பயமாக இருக்குது அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஏதாவது டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, பேசாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா பேசும்போது வந்து அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து பேசும்போது யாராவது சிரிச்சிருப்பாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ளார நம்ம பேசினா வந்து சிரிப்பாங்க, நம்ம பேசினா வந்து தப்பாக போகும், நம்ம பேசினா வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நமக்கு வெக்கமாக இருக்கும். அது எல்லாமே வந்து ரூட் காஸ் என்னன்னு வந்து கண்டுபிடிங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டில் நிறையா சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்க குழந்தைய ரொம்ப அடித்து வளர்த்துருப்பாங்க, அவங்க வந்து எங்கே பார்த்தாலும் வெளியில் வந்து பார்த்தா பயப்படுவாங்க. இது எல்லாமே வந்து ரூட் காஸ். தேர்ட் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ஃபியர். இந்த பயம் காரணமாக நீங்கள் இழந்த வாய்ப்புகள் என்ன? இப்போ நல்லா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், ஆனால் இன்டர்வியூவில் போயிட்டு உங்களால் ஒழுங்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்க மாட்டீங்க, இன்டர்வியூவில் ஜாபும் வந்து கிடச்சிருக்காது. உங்களை விட லோ ப்ரொஃபைல், லோ மார்க்கு, லோ நாலேஜ் உள்ளவங்க பேச்சு திறமையினால இன்டர்வியூவில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து வாங்கிப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த இழந்தது என்ன? அந்த பயத்தினால நீங்கள் இழந்தது என்ன? நீங்கள் இப்போ செய்யலைன்னா ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, நார்மலான ஜாபுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணால் நல்லா சக்ஸஸ் ஆகலான்றது உங்களுக்கு ஐடியா இருக்கும், உங்களோட பிஸ்னஸ் ஐடியா ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா 5 வருஷம் கழித்து நீங்கள் இதே ஜாபில் இருந்தால் எப்படி இருப்பீங்க? பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் எப்படி இருப்பீங்க? அதை திங்க் பண்ணி எழுதுங்க. 5th கொஷின் வந்து, தைரியத்துக்கு நீங்கள் பாராட்டுற ஒரு நபர் யார்? உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், எங்கேயா பப்ளிக்கில் யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாராவது வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து போல்டாக ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்தார், அந்த இடத்துல அவன் எப்படி இப்படி பண்ணானே தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். யாராவது ஒரு நபர் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணலைன்னா நான் இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். ஏதாவது ஒருத்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி அந்த நபர் யார்? அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அந்த நபர் யாருன்னு எழுதுங்க. 6th கொஷின், இப்போ நீங்கள் அந்த அந்த இந்த பயத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஸ்டெப்பு, அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு ஒரு ஸ்டெப்பு வந்து எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங் பயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நார்மலாக சகஜமாக பேசுங்க. சான்ஸ் கிடைச்சா இப்போ எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் யாராவது வந்து ஸ்பீக்கர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் வந்து கை தூக்கி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இது ஸ்டெப்பு வந்து எடுத்தீங்கன்னா அந்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஈவெண்ட்டில் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த இதை போய் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டெப் வந்து கிடைக்கும். இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு மார்க்
இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க. இப்போ நிறைய யூடியூப்லேயே வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபியர் வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கலாம். 7th, நீங்கள் புதிதாக ஏதாவது முயற்சிக்கும் போது உங்கள் உள்ளுணர்வு வந்து என்ன சொல்லுது? நீங்கள் புதுசாக முயற்சிக்கும் போது நீங்கள் செல்ஃப் டாக், கண்ணாடியை பார்த்து செல்ஃப் டாக் பண்ணும்போது, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கு இன்ட்ராக்ட் பண்ணும் போது உங்களோட உள் மனசு வந்து என்ன சொல்லுது? ஓகே, நீ தைரியமானவன் தான், உன்னால் முடியும், உன்னாலையும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான நிறைய வந்து உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் வந்து இருக்கும். அதை வந்து நோட் பண்ணுங்கள். 8th கொஷின்ஸ் வந்து நீங்கள் தைரியமாக இருக்க தடுக்கும் உங்கள் நம்பிக்கை என்ன? நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து தடுக்கிற நம்பிக்கை என்ன? இப்போ வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் யாராவது வந்து இன்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா 10 பேருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு வெக்கப்படுவீங்க. 10 பேருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நின்று பேசுகிறதுக்கு வெக்கப்படுவீங்க. ஏன்னா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரில. நம்ம ஒருவேளை சொல்கிறது தப்பாக இருந்தால் எல்லாரும் சிரிச்சிட்டா என்ன பண்ணுறது? சிரித்தா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் தான், அதை கடந்து போயிடலாம். ஆனால் நீங்கள் அங்கே இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும்ல. சிரித்தாலும் ஒரு நிமிஷத்தில் அது வந்து போயிடும். இல்லை, நீங்கள் வந்து அப்ரிஷியேட் கூட பண்ணலாம் இல்லையா? நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், அந்த மாதிரி அப்ரிஷியேட்டும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கிறத வந்து நழுவ விடாதீங்க. 9th கொஷின்ஸ், பயம் ஒரு தடையாக அல்ல, ஒரு வழிகாட்டியாக இருந்தால் அது உங்களை எங்கு கொண்டு செல்கிறது? இப்போ நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கர்லேயே இருக்கீங்க, நல்லா ஒரு நிமிஷம் வாய்ப்பு கிடைக்குது, நல்லா பேசுனீங்க அப்படின்னா அடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. அடுத்தடுத்து நீங்கள் வந்து இந்த சான்சஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம்ல. அப்போ வந்து ஒரு பயம் வந்து அங்கே தடையே இல்லை. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் அது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆக தான் போகுது. 10th கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தைரியமாக செயல்படும் போது நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாறுறீங்க? நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தைரியமாக ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். தைரியமாக இமேஜின் பண்ணும் போது நீங்கள் உங்களை எப்படி ஃபீல் பண்ணிப்பீங்க? ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சர் நம்ம அச்சீவ் பண்ணலான்ற கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வெக்கம், பயம் இது எல்லாமே வந்து போயிடும். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாவோ கண்டிப்பாக ஆகிறதுக்கு இமேஜின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11th கொஷின்ஸ், நீங்கள் மேலும் தைரியமாக மாற உதவக்கூடியவர் யார்? உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது அக்காவோ தங்கச்சியோ இருக்கலாம், அல்லது வந்து ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸு, இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராவது வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை அவங்கள எழுதுங்க. 12th கொஷின், ஒரே நிலைமையில் இருப்பது வேதனையா அல்லது பயத்தை எதிர்கொள்வதா? இப்போ நீங்கள் இருக்கிற பயத்திலேயே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறீங்களா, இல்லது இந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணி நான் வந்து மாற போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த பயம் வந்து நான் வேதனையாக இருந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து தெளிவாக எழுதுங்க. 13வது கொஷின்ஸ், தோல்வி ஏற்பட்டால் அதை சமாளிக்க நீங்கள் உங்களை நம்புகிறீர்களா? ஏன்? தோல்வின்னு எல்லாருக்குமே வெற்றி தோல்வின்றது சகஜம்தான். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய இதில் டைலாக்லாம் சொல்லுவாங்க, தோல்வி தான் வெற்றியின் முதல் படி அப்படி இப்படின்ட்டு. பட் தோல்வி ஏற்பட்டால் அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருக்கணும். அதில் நீங்கள் வந்து ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுங்கள். அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து செல்ஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 14th கொஷின், தினமும் தைரியம் வளர்க்க ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஹேபிட்டேட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து மார்க் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பயமாக இருக்குது அப்படின்னா மார்க் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். நீங்களே வந்து செல்ஃப் டாக் பண்ணி பார்க்கலாம், செல்ஃப் இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், இதுக்கு வந்து எப்படி போல்டாக ஆன்சர் பண்ணணுன்ற மாதிரி நீங்களே வந்து உங்களோட ஒரு 1-2 வீக்ஸ் வந்து நீங்கள் இந்த ரிகர்சல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி 15th கொஸ்டின்ஸ் வந்து, பயப்படுற உங்கள் மனத்திற்கு நீங்கள் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் அது என்ன?
அதான் செல்ஃப் டாக்கு, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். உங்களோட மனசு வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது, இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? ஓகே, என்னால் முடியும், அச்சீவ் பண்ண முடியும், எனக்கு தான் தியரி எல்லாமே நல்லா தெரியுமே, இதை வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பயம், தப்பானா ஆகிட்ட போது அடுத்த கொஷின் ரைட்டாக சொல்ல போகிறேன். சிரிச்சாங்கன்னா சிரிச்சுட்டு போகிறாங்க, அந்த ஒரு செகண்டோட போயிடும். அது மேபி ரைட்டாக இருந்து அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா யாருக்குமே வந்து ஆன்சர் தெரியாமல் இருந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும் போது அது தப்போ ரைட்டோ சில இன்டர்வியூவில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எழுதி கால்குலேட் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட்டில் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். எல்லா கரேஜுமே எல்லா பயமையும் இந்த ஒர்க் ஷீட் மூலமா நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா என்ன ரூட் காஸ்ட்லேருந்து வண்டி ஓட்டுறதுக்கு என்ன, எப்பயாவது வண்டியிலேருந்து கீழே வந்திருப்பீங்க, வண்டி எடுக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும் போதே ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்தே வண்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருந்திருக்கும். அப்போ வண்டி ஓட்ட தெரியாமையே இருந்துட்டு இருந்தால் மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அப்போ இந்த வண்டி என்னாலையும் வண்டி ஓட்ட தெரியும், ஒரு டைம் 2 டைம் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்து நல்ல தைரியமாக ஓட்டுவேன், வண்டி ஓட்டுறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த பயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய இமெயிலுக்கு இல்லைன்னா என்னோடய மொபைல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.